வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகள் அதனால் ஏற்படும் இடையூறுகள் மற்றும் அதை முறையாக வளர்ப்பதற்காக அவற்றை கணக்கெடுக்கும் பணிக்காக நாங்கள் இப்போ கட்டாயம் அந்த வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறோம். இதற்கு முன் கடந்த ஆண்டுக்கு முன்பு வரை எங்களோடது 4 பெட் கிளினிக் என்று சொல்லப்படுகிற திருவிக்கா நகர், நுங்கம்பாக்கம், கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம் ஆகிய 4 இடங்களில் உள்ள செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தில் பெட்டு உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு சென்று அவற்றிற்கு இலவசமாக வெறிநோய் கடி நோய் தடுப்பூசி செலுத்திய பிறகு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. இது பெட் ஓனர்ஸினுடைய வசதியை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அது எளிமைப்படுத்துவதற்காக கடந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 2023 ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து இது ஆன்லைன் மூலமாகவும் நாங்கள் இந்த பெட் லைசன்ஸ் பெறும் முறையை எளிதாக்குவதற்கு ஆன்லைன் முறையிலும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதற்கு அனைத்து பெட் உரிமையாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் பெட்டுகளுக்கு கட்டாயம் லைசன்ஸ் எடுத்து இருக்க வேண்டும். இது மாநகராட்சி சட்ட விதிகளே நீங்கள் உரிமம் பெற்றுதான் உங்கள் செல்லப்பிராணிகள் வளர்க்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது. இதை இத்தனை நாள் எடுக்காமல் இருந்தாலும் தயவு செய்து அனைவரும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதற்கட்டமாக இப்போ நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அதர்ஸ் ஒரு காலம் கொடுத்துருக்கோம். இது முக்கியமாக நாய்களுக்கும் பூனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதர்ஸுங்கிற கேட்டகரியிலும் அவங்க அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஏதாவது பேர்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதுக்கும் அவர்கள் அப்ளை பண்ணலாம். இதற்காக கட்டணம் வெறும் 50 ரூபாய் தான் ஆண்டுக்கு. அதான் ஆண்டுக்கு அளிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு ஆண்டுக்கு இது செல்லுபடியாகும். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ரினியூவல் செய்யணும். இதுதான் இது ஈஸியான மெத்தட் தான். இதற்கு என்னென்ன தேவைன்னா பெட் ஓனர்ஸ் பெட் அனிமலோட ஃபோட்டோ, அதனோட ஏஜ், செக்ஸு, என்ன ப்ரீடுங்கிறத சொல்லணும். அதே மாதிரி பெட்டு உரிமையாளர்களோட டேட்டாஸு ப்ளஸ் அவர்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு மற்றும் அவர்களுடைய செல்ல நாய் அல்லது பூனையாக இருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு இந்த வெறிநாய் கடிகிற ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழை அப்லோட் பண்ணணும். மற்றும் அதற்கு சிகிச்சை அளித்த அந்த இன்ஜெக்ஷன் அளித்த வெட்டினரி கால்நடை மருத்துவர்களுடைய தகவலையும் அதில் அப்லோட் செய்ய வேண்டும். இப்போ செய்த பிறகு அனைத்தையும் மண்டல கால்நடை உதவி மருத்துவர்களால் சரிபார்க்கப்பட்டு எல்லாம் விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ரூ. 50 ஆன்லைன் மூலமாக செலுத்தி உடனடியாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அந்த பெட் லைசன்ஸை. இது மிகவும் எளிதான முறைதான். அதை பெட்டு உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்வம் சற்று குறைவாக தான் இருக்கிறது. நாங்கள் எங்கள் சோசியல் மீடியா மற்ற வெப்சைட் மூலமாகவும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். இது ஆர்வம் இருக்கிறதா இல்லையா, இது கட்டாயம் மாநகராட்சிக்குள்ள நீங்கள் விலங்குகள் பிராணிகள் வளர்க்கும் போது அதற்கான உரிய வழிமுறைகளோடு உரிமமும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் கட்டாயம் மாநகராட்சி விதிகளின்படி எடுக்க வேண்டும். அது இத்தனை நாள் எடுக்காவிட்டாலும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆனால் தடை இருக்கிறதோ இல்லையோ பெட் ஓனர்ஸ் அவங்க பெட்டோடைய நலன் மட்டும் கருதாமல் சுற்றி அருகில் இருக்கிற பொதுமக்கள் அவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு பெட்டை வளர்ப்பதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வளர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம்.